சாமி, ஆ நான் சொல்ற பேருக்கு அர்ச்சனை பண்ணணும். ஆ நட்சத்திரம் பேரெல்லாம் சொல்லுங்கம்மா. திருக்குமரன், ரிஷபராசி, ரோஹிணி நட்சத்திரம். திருக்குமரன், ரிஷபராசி, ரோகிணி நட்சத்திரம். மாமியாரும் மருமகளும் ஒரே நேரத்துல 2 பேரும் கோயிலுக்கு வந்து அர்ச்சனை பண்றீங்க? என்ன சாமி சொல்றீங்க? இல்லம்மா, இப்போதான் ஒரு பொண்ணு இதே பேரு ராசி நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணிட்டு போச்சு. அதனாலதான் கேட்டேன் உங்க மருமகளான்னு. அந்த பரிகார பூஜைய உங்க பையனை கட்டிக்கிட்ட பொண்ணு எங்கேயோ செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் இல்லையா? என்ன சொல்றீங்க? இதே பேர்ல ஒரு பொண்ணு வந்து அர்ச்சனை பண்ணாளா? எந்த பொண்ணு சாமி? அந்த பொண்ணு இப்ப எங்க இருக்கா? இப்போதாம்மா துர்க்கையம்மன் இருக்கிற சன்னதி பக்கமா போனாம்மா. சாமி, அர்ச்சனை நீங்க பண்ணிட்டே இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரிங்கம்மா. எந்த பக்கம் அது? இந்த பக்கமா போங்க. சகல சௌபாகியம். ஐயோ அம்மா, பாத்துமா, என்னம்மா பதட்டமா ஓடி வரீங்க? சாமி, நீங்க சொன்னீங்கல்ல அந்த பொண்ணு, அவ எங்க போனானே தெரியல. துர்க்கையம்மன் சன்னதியிலயும் இல்ல. அவளதான் தேடி நான் உங்களை விசாரிக்க வந்தேன். எங்கேயுமே அந்த பொண்ணு காணலையே சாமி. நீங்க சொல்றத பார்த்தா அந்த பொண்ணு பூஜையெல்லாம் முடிச்சிட்டு கிளம்பி போயிருப்பான்னு நினைக்கிறேன். போயிருப்பாளா? என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? ஏன் அவளை இப்படி தேடுறீங்க? யாருமா அந்த பொண்ணு? இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியாம தான் நானே அல்லாடிக்கிட்டு இருக்கேன். நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியலையம்மா. என் பையனுக்கு நிஜமாவே கல்யாணம் ஆயிடுச்சா சாமி? அம்மா, ஜாதகம் பொய் சொல்லாதம்மா. ஆனா அவனுக்காக வேண்டிக்கிட்டு இது வரைக்கும் யாரும் பூஜையே பண்ணலையே சாமி. 3ல் 1 பங்கு பூஜை நடந்தாச்சு. இன்னும் 2 பங்கு பூஜை தான் பாக்கி. வருத்தப்படாதீங்கம்மா. அந்த பொண்ணு திரும்பவும் வர செவ்வாய்க்கிழமை வருவான்னு நினைக்கிறேன். அப்பா அவகிட்ட நேரடியா கேட்டுருங்க. செவ்வாய்க்கிழமை வருவாளா? எப்படி சாமி இவ்ளோ உறுதியா சொல்றீங்க? அது அவ என்கிட்ட செவ்வாய்க்கிழமை கோயில் எவ்வளவு நேரம் திறந்திருக்கும்னு கேட்டா. அதை வச்சுதாம்மா சொல்றேன். கண்டிப்பா செவ்வாய்க்கிழமை வருவான்னு தோணுது. ஒருவேளை நீங்க வரத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு வந்துட்டா அவகிட்ட நானே விஷயத்த சொல்லி உங்களை பார்க்க சொல்றேன். வேண்டாம் சாமி, அப்படி மட்டும் செஞ்சிடாதீங்க. ஏமா? ஒருவேளை என் மகன் தாலி கட்டின பொண்ணாவே அவ இருந்தான்னா நீங்க சொன்ன அடுத்த நிமிஷம் அவ என் கண்ணுல படக்கூடாதுன்னு தான் யோசிப்பா. இத்தனை நாளா ஏதோ ஒரு காரணத்துக்காக அவ தன்னை மறைச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கா. நீங்க சொன்னதை கேட்டு அவ என் கண்ணுல படவே கூடாதுன்னு முடிவெடுத்துட்டானா அதுக்குதான் சாமி வேண்டான்னு சொல்றேன். நீங்க அவகிட்ட என்ன பத்தியோ நான் அவளை தேடுறத பத்தியோ சொல்ல வேண்டாம். என்னோட போன் நம்பரை நான் உங்களுக்கு தரேன். ஒருவேளை அவ இங்க கோவிலுக்கு வந்தா நீங்க தனியா வந்து எனக்கு ஒரு போன் பண்ணி சொல்லுங்க, அது போதும். சரிங்கம்மா, நீங்க நம்பிக்கையோட விளக்கு ஏத்துங்க. அந்த அம்மா ஒரு நல்ல வழியை காமிப்பா. சரிங்க சாமி, வர செவ்வாய்க்கிழமை நானும் நேரத்தோடயே வந்துடுறேன். சரிங்கம்மா. பாத்து பாத்து வேட்டையாவது கீழே விழுந்துற போது. நீதானா? நான் யாரோ நினைச்சு பயந்தே போயிட்டேன். ஹே, இந்த ட்ரெஸ்ல ஆளு ஹேண்ட்ஸமா இருக்க. அப்படியா? வேட்டில சும்மா பட்டைய கிளப்புற. நிஜமா நல்லா இருக்கா? ஆமா, சூப்பரா இருக்க. ஆமா, நான் கார்ல வரும்போது ஃபோன் பண்ணி ஏதோ சொன்னியே, ட்ரெஸ் அழகா இருந்தா பக்கத்துல நெருங்கி வந்து ஏதோ பண்ணுவேன்னு சொன்னியே, இப்ப பண்ணு. வீட்ல எல்லாரும் இருக்காங்க, சும்மாரு சொன்னா கேளு. சும்மா இருக்கிறதுக்கா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க? மேரேஜ் டேட்டே குறிச்சாச்சா? சும்மா இருக்கணுமா? திரு வேண்டாம், சொன்னா கேளு. வேண்டாம் வேணும். வேண்டாம் பாட்டி. பாட்டி
திவ்யா என்னாச்சு? ஏன் கூப்பிட்ட? இந்த திரு பாருங்க பாட்டி, உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்றான். ஐயோ இல்ல பாட்டி, அதெல்லாம் சொல்ல. அப்ப சொல்லவா? அவன் கிடக்குறான், நீ சொல்லுமா. இவன் சும்மா சும்மா என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான் பாட்டி. நான் பாட்டுக்கு வெளியே போய்கிட்டு இருந்தேன், உள்ள வான்னு கூப்பிட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்றான். ஐயோ டேய் ஏன்டா என் பேத்திய டிஸ்டர்ப் பண்ற? பாட்டி, திடீர்னு ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணுச்சா, அதான் இவகிட்ட கேட்டேன். அதைத்தான் டிஸ்டர்ப் பண்றதா சொல்றேன். ஏமா உன்னை கட்டிக்க போறவன் ஸ்வீட் கேட்டா கொடுக்க மாட்டியா? இதுக்கெல்லாமா என்ன கூப்பிடுவாங்க? பாட்டினா பாட்டி தான், என் மேல எவ்வளோ பாசம். குடுமா, நல்ல பசங்க. பார்த்தல, அவங்களே கொடுன்னு சொல்லிட்டாங்க. இனிமே யாரும் என்ன தடுக்க முடியாது. இன்னைக்கு எதுவும் கிடையாதுன்னா கிடையாதுதான். அதையும் நான் பார்க்கலாமே. பார்க்கலாம் பார்க்கலாம். ஏய் திரு, நான் சொல்றத கேளு. நமக்குள்ள ஒரு சேலஞ்ச். இந்த 10 மினிட்ஸ்க்குள்ள நீ ஒரு தடவை கிஸ் பண்ணிட்டேனா, நீ எத்தனை வாட்டி கேட்டாலும் திருப்பி தர. சமடியில பேச்சு மாற மாட்டியே. முதல்ல இந்த சேலஞ்ச பண்ணு, அப்புறமா பாத்துக்கலாம். அப்படி வந்துருச்சுல. என்ன திரு, சாரி அத்தை. யார தேடுற? மொபைலை தேடிட்டு இருந்தேன். அதான் கையில இருக்கே. இது இல்ல அத்தை, இன்னொரு மொபைல், ஆஃபீஸ் மொபைல். சரி நீங்க பேசிடுங்க, நான் வெளியே இருக்கேன். திவ்யா மெசேஜ் அனுப்பியிருக்கா. இன்னும் 3 மினிட்ஸ் தான் இருக்கு. இன்னைக்கு பார்த்து இந்த டைம் இவ்வளோ ஸ்பீடாக ஓடுது. சேலஞ்சில் நான் தோத்தா மானமே போயிடுமே. ஆம்பளை அது இதுன்னு ஓவரா சீனை வேற போட்டு வச்சிட்டோம். ஜெயிச்சே ஆகணும். எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம், எங்கே போயிருப்பா இவ? மொட்டை மாடிக்கு தான் போயிருக்கணும். திவ்யா இன்னைக்கு மாட்டின. திவ்யா, டெரஸ்ல நீ நானும் மட்டும்தான். என்கிட்டயே வா, சேலஞ்ச் பண்ற. இந்த வந்துட்டேன். ஓ, நீ இங்கே தான் இருக்கியா?